பரலோகத்தை சுதந்தரிக்கக்கூடிய தேவ ஞானத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு இருக்கின்றோம். இன்றைக்கு ரட்சிப்பின் மூலம் பரலோகத்தை சுதந்தரிக்கும் ஞானம் என்ற தலைப்பில் இரண்டாவது பகுதிக்குள் செல்லுகின்றோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது 7வது வசனங்கள். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கீடகமாயிருக்கிறார். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். எப்படிப்பட்ட ஒரு ஞானமாக இருந்தாலும் அது தேவனிடத்தில் இருந்துதான் வர முடியும். ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவன் ஞானத்தை வைத்திருக்கிறார். தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் என்பது வேறு, சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் என்பது வேறு. ஆனால் நாம் தியானித்துக் கொண்டிருப்பதோ பரலோகத்தை சுதந்தரிக்கக்கூடிய ஒரு ஞானம். சந்திர மண்டலத்துக்கே மனுஷன் போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். கண்டம் தாண்டி கண்டம் போகிற அளவுக்கு ஞானம் இருந்தாலும் அவர்கள் பரலோகம் போய்விடார்கள் என்று அர்த்தம் அல்ல. பரலோகத்திற்குள்ள போகிறதற்கென்று ஞானம் ஒன்று. அந்த ஞானம் ரட்சிக்கப்பட்ட பின்புதான் வரும். இப்பொழுது நாம் வாசித்த வேத பகுதியில் நீதிமொழிகள் 2:7 அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமான்கள் என்றால் ரட்சிக்கப்பட்டவர்கள். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது அந்த ஞானத்தில் தான் தெரியும். ரட்சிப்பு என்று சொன்னாலே கர்த்தர் நமக்குள் வந்து வாசமாயிருக்கிற அனுபவம். ஆதலால் தான் நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனத்தில் ஞானமாகிய நான் விவேகத்தோடு வாசம் பண்ணி நல்யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நமக்குள் வந்து வாசமாயிருப்பது உண்மை என்றால் அவருடைய ஞானம் நமக்கு இருந்து தான் ஆக வேண்டும். ரட்சிப்பு என்று சொல்லுகிற அனுபவம் வேறு, பூரண ரட்சிப்பு என்று சொல்லுகிற அனுபவம் வேறு. நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பூரண ரட்சிப்பு நமக்குள் கிறிஸ்துவினுடைய ஒரு ஞானத்தை கொடுக்கும். தாவீது ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவன் தான். ராஜாவாக அபிஷேகம் பெற்ற உடனேயே
அந்த ராஜரீக அபிஷேகம் அவனுக்கு தேசத்தையே ஆளக்கூடிய ஞானத்தை கொடுத்தது. சாலமோன் நியாயம் விசாரிக்கக்கூடிய ஞானத்தை தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொண்டான். ஆனால் 2 பேருக்குமே பரலோகத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஞானம் இல்லாதபடியினால் 2 பேருமே அவருடைய வாழ்க்கையிலே தவறிவிட்டார்கள். நேர்மையில், பரிசுத்தத்தில், தேவனுடைய கட்டளைகளில் தவறிவிட்டார்கள். நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் பல வகைகளில் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி நான் ஒரு 6 காரியமை உங்களுக்கு சொன்னேன். எந்த காரியமாக இருந்தாலும் ரட்சிக்கப்பட்ட பின்புதான் அந்த அனுபவத்திற்குள் போக முடியும். நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட உடனேயே அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி ஞானஸ்நானம் எடுத்தார்? தெய்வ பக்தி உள்ளவன், எப்போதும் ஜெபிக்கிற கொர்நேலியு ரட்சிக்கப்பட்டவுடன் எப்படி ஞானஸ்நானத்தை எடுத்தான்? எப்பொழுதும் வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிற, தேவனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வருகிற எத்தியோப்பிய மந்திரி சத்தியத்தை கேட்டவுடன் எப்படி ஞானஸ்நானத்தை எடுத்தான்? அந்த ஞானஸ்நானத்தின் பாதையில் அவர் நடத்துவார். ஞானம் இருந்தாதான் அதை எடுப்பாங்க. இல்லைன்னா அதை உதாசீனப்படுத்தி விடுவார்கள். வேத வசனத்தின்படி நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணம் என்பது பழைய ஏற்பாடு, சத்தியம் என்பது புதிய ஏற்பாடு. சத்தியங்கிறது வேற, நியாயப்பிரமாணங்கிறது வேற. நியாயப்பிரமாணம் மோசே மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டது. சத்தியமும் கிருபையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் தான் யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். பழைய ஏற்பாட்டின்படி நியாயப்பிரமாணத்தின் மூலமாக பரிசுத்தத்திற்குள் வருகிற அனுபவம், புதிய ஏற்பாட்டின்படி சத்தியத்தின் மூலமாக பரிசுத்தத்திற்குள் வருகிற ஒரு அனுபவம். ஆதலால் தான் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபித்தார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17வது வசனத்தில் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று ஜெபித்தார்.
நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். நாம் நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் ரட்சிக்கப்படவில்லை. நாம் விசுவாசத்தில் கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் அந்த விசுவாசம் நம்மை சத்தியத்தின் பாதையிலே நடத்தும். எந்த அளவுக்கு நீ சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறாயோ அந்த அளவுக்கு நீ ஞானவானாய் இருப்பாய். எல்லாம் கவனிக்க வேண்டாம். Who is a scholar? The one who is educated well and has got the award is called a scholar. அதே மாதிரி who is a saint? யார் பரிசுத்தவான்? சத்தியத்தை எந்த அளவுக்கு நீ அறிந்து வைத்திருக்கிறாயோ அந்த சத்தியம்தான் உன்னை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்திற்குள் கொண்டு செல்லும். அதைத்தான் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். நீ ரட்சிக்கப்பட்ட உடனேயே the wisdom of salvation should operate. நீ ரட்சிக்கப்பட்ட உடனேயே அந்த ரட்சிப்பினால் உண்டான ஞானம் செயல்பட்டுத்தான் ஆக வேண்டும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆக்சுவலா ரட்சிக்கப்படும் பொழுதே இயேசுவோடு கூட ஆவியானவர் நமக்குள் வந்து முத்திரை தரிக்கிறார். அந்த ஆவியானவர் எதற்காக நம்மளை முத்திரிக்கிறார் என்றால் மீட்கப்படுகிற நாளுக்காக. For the day of redemption. எபேசியரின் புஸ்தகம் 1 அதிகாரம் 13 14 வசனங்கள். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். நல்ல பியூட்டிஃபுல் வசனம். நாம் அந்த சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்படும் பொழுதே பரிசுத்த ஆவிக்குள் முத்திரை தரிப்பிக்கப்படுகிறீங்களா அவர் உள்ள வந்துருவாரு. எதற்காக வருகிறார்? ஃபார் த டே ஆஃப் ரிடம்ஷன். அவர் தான் நம்மளை வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறவர். இயேசுவை குறித்த வெளிப்பாடுகளை சொல்லிக் கொடுக்கிறவர் அவர்தான். இட் இஸ் an invisible operation of God through Holy Spirit. எப்படின்னே நமக்கு தெரியாது. அதை இப்போ நம்ம அறிந்து கொள்ள வேண்டும்.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜன கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். நல்ல கவனிங்க, இவனுடைய இருதயத்திற்குள் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ என்ற எண்ணம், அவரை பார்க்க வேண்டுங்கிற ஒரு ஆவல். நல்லா கவனிக்க வேண்டும். அவன் இருதயத்துக்குள்ள இயேசுவை பார்க்க வேண்டும். பொதுவாக இயேசு கிறிஸ்து இருந்த காலத்தில் அவரை பார்க்க வேண்டும் சொல்லி அவரை குறித்து கேள்விப்பட்ட அத்தனை பேருக்குமே அந்த ஆர்வம் உண்டு. எங்க போனாலும் அவரை சுற்றிலும் ஒரு கூட்டம். நம்ம லூக்கா 8வது அதிகாரத்தில் 43 இருந்து வாசித்தா 12 வருட ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒருத்தருக்கும் தெரியாம வந்து தொட்ட பொழுது என்னை தொட்டது யாருன்னு ஏன் கேட்டாரு. ஆண்டவரே, அவன் நிறைய பேர் நெருக்கி கொண்டிருக்கிறாங்களே, என்னை தொட்டது யாரும் கேட்கிறேன். ஏன் நிறைய பேர் நெருக்கி கொண்டு அவர் எப்படியாவது பார்க்கணும். They have a desire to see Jesus. எல்லாம் கவனிங்க, இயேசுவை பார்க்க வேண்டுங்கிற ஆவல் எல்லாருக்கும் இருக்கும். மற்றவர்களைப் போல இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் இந்த சகேயுவுக்கு இருந்திருக்குமானால் கூட்டத்தோடு கூட்டமா வந்து பார்த்துட்டு போயிருப்பான். நல்லா கவனிக்க வேண்டும். அவரை எப்படியாவது பார்க்க வேண்டுங்கிற ஆவல் இருந்தனா எப்படியாவது நெருக்கி இறுக்கியாவது வந்து அவரை பார்த்துட்டு அவன் வீட்டுக்கு போயிருப்பான். ஆனா அவன் அப்படி செய்யல. ஜனக்கூட்டத்தில் அவரை காண முடியலன்னு சொன்ன உடனே அவர் போகிற வழியில் அவருக்கு முன்னால ஓடி ஒரு காட்டத்தி மரத்தி மேலே ஏறி உட்கார்ந்து இருக்கிறான். நல்லா கவனிக்க வேண்டும். இட்ஸ் நாட் எ டிசைர் ஆஃப் Zacchaeus to see Jesus, but it was a thirst in the heart of Zacchaeus to see Jesus. நல்லா கவனிங்க, அவரை பார்க்க வேண்டுங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள அவன் ஓடி வரல. அவன் இருதயத்திற்குள்ள ஏதோ ஒரு தாகம். He was expecting something from Jesus. ஏதோ ஒரு தாகம் அவனுக்குள்ள அந்த இயேசு இடத்துல எதிர்பார்த்து ஓடி வருகிறான். இல்லைன்னா மரத்தில் ஏறி உட்கார மாட்டான். அவன் பெரிய பணக்காரன், அவன் ஒரு அரசாங்க அதிகாரி, சமுதாயத்தில் நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவன். He would not have climbed up to the tree to see Jesus. But he himself humbled and climbed up to the tree. அப்படின்னா அவன் தன்னையே தாழ்த்தி ஓடி போய் ஒரு மரத்தில் ஏறி உட்கார்றன்னு சொன்னா பார்க்கிறவன் பரியாசம் பண்ணுவான்னு நினைக்கல.
He was not bothering about anything, but he had a thirst. அவன் இருதயத்துக்குள்ள ஒரு தாகம், அது ஒரு ஆவிக்குரிய தாகம். Expecting something from Jesus. அவரை பார்த்த உடனே என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடும் நினைச்சிருக்கலாம், அல்லது அவருடைய அன்பை பெற்றிடலாம் என்று கூட நினைத்திருக்கலாம். He never knew about salvation. He would have expected the love from Jesus. அவன் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவன், அவனை நேசிக்க அந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அவனை பாவின்னு சொல்லி புறக்கணிச்சாங்க. நல்லா கவனிக்க வேண்டும். ஓடி வந்து அங்க மேலே ஏறி உட்கார்றான். இந்த அனுபவம் சகையுக்குள் இருந்த ஒரு ஆவிக்குரிய தாகம். ஏன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து பண்டிகையின் கடைசி நாளிலே சத்தமிட்டு ஒருவன் தாகமாய் இருந்தார், என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைத்தாரே. அவர் தாகத்தை தீர்க்கிறவர். நல்லா கவனிங்க, சகையுவுக்குள் ஒரு மனசாந்தி, ஒரு மன சமாதானம், அல்லது இயேசுனுடைய ஒரு அன்பு வந்துராதா, கிடைச்சிராதா? அவர் என்ன பாத்திர மாட்டாரா? இந்த மரத்தில் நான் கூட்டத்தோட கூட்டமா போன, அவருக்கு என்ன யாரும் தெரியாது, நான் அந்த மரத்தில் ஏறி உட்கார்ந்தா என்ன பாத்திர மாட்டாரா? நல்லா கவனிங்க, அன்எக்ஸ்பிளைனபிள் தர்ஸ்ட், அது விவரிக்க முடியாத ஒரு தாகம். உலகமே அவனை பாவின்னு சொல்லுது. லூக்கா 19:7 இவர் பாவியான மனுஷன் வீட்டுக்கு போறான்னு, அப்ப அவனை பாவின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. பணம் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலையா, செல்வாக்கு அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலையா, அவனுடைய அந்தஸ்தோ அதிகாரங்களோ சந்தோஷத்தை கொடுக்கல, ஏதோ ஒரு சந்தோஷத்தை எதிர்பார்த்து ஓடி வருகிறான். அந்த இயேசு என்ன பாத்திர மாட்டாரா? அந்த இயேசு என்ன பாத்திர மாட்டாரா? நல்லா கவனிங்க, அன்பையே பார்த்திராதவன் இயேசுனுடைய அன்பை கேள்விப்பட்டிருப்பான். அவர் பாவிகளை எப்படி நேசிக்கிறாங்கிறதை கேள்விப்பட்டிருப்பான். புறக்கணிக்கப்பட்டவர்களை எப்படி நேசிக்கிறாருங்கிறதை கேள்விப்பட்டிருப்பான். அந்த இயேசுனுடைய அன்பு எனக்கு கிடைச்சிடாதா? ஒருவேளை அந்த அன்பை தேடி ஓடி வந்திருக்கலாம். நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 25வது வசனத்தில், மனுஷன் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதில்லை. அவன் இருதயத்தை அவர் அறிந்து வைத்தவர் ஐயா.
அவன் எந்த நோக்கத்தோடு வந்து உட்கார்ந்து இருக்கிறான், எந்த நோக்கத்தோடு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறான், எப்படிப்பட்ட தாகத்தோடு வந்து ஏறி இருக்கிறான், அவன் இருதயத்தை இயேசு அறிவான். அந்த ஆவிக்குரிய தாகத்தை பார்த்துதான் அவன் மீது அன்பு வைத்து அவன் பேரையே சொல்லிட்டாரு, சகையுவே சீக்கிரமா இறங்கி வா. லூக்கா 19வது அதிகாரம் 5வது வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். சகேயுவே சீக்கிரமாய் இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் சொன்னாரே. கூப்பிட்டானா? கூப்பிட்டு அங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருந்தாரு. அவன் கூப்பிடாம உன் வீட்டுக்கு வாரேன்னு சொன்னார்னா, இந்த அழைப்பில் தேவனுடைய சித்தம் இருக்கிறது. நல்லா கவனிங்க. எபிரேயரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 7வது வசனத்தில், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொல்லித்தானே வந்தார். யோவான் 5வது அதிகாரம் 30வது வசனத்தின் ஆரம்பத்திலேயே நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை என்று சொன்னாரே. யோவான் 6வது அதிகாரம் 38வது வசனத்தில் என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பிய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன் என்று சொன்னாரே. அப்படின்னா சகையுவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்ன அந்த வார்த்தையில் தேவனுடைய சித்தம் இருக்கிறது. இரண்டாவது, அந்த அழைப்பில் ரட்சிப்பு இருக்கிறது. நல்ல கவனிங்க. இட்ஸ் நாட் an ordinary call. இது கடமைக்காகவோ அவனை பிரியப்படுத்துகிறதற்காக கூப்பிட்ட அழைப்பல்ல. சகையுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டில் வந்து தங்குவேன்னு சொன்னா அந்த அழைப்புல ரட்சிப்பு இருக்கிறது. ஏன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தில் பாவங்களை மன்னிக்கிறதற்குத்தானே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனத்தில் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்பது எல்லா உண்மையும் அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இவர் பாவியான மனுஷனிடத்தில் போகிறார் என்று தானே சொன்னாங்க. அந்த பாவியை ரட்சிக்கக்கூடிய அந்த அழைப்பிலே ரட்சிப்பு இருக்கிறது. அது சாதாரண அழைப்பு இல்லை. சகைவே இறங்கி வா, அவன் வீட்டில் தங்க வேணும் என்று சொன்னாரே. அந்த அழைப்புல தேவ ஞானம் இருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 30வது வசனத்திலே ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன் என்று தானே எழுதப்பட்டுள்ளது. அந்த அழைப்புல ஆத்துமாதான் இருக்கையா, அது சாதாரணமான ஒரு அழைப்பு அல்ல. அல்ல கவனிங்க. We must know the value of salvation of everyone. நம்முடைய ரட்சிப்புங்கிறது
எவ்வளவு விலை மதிப்புள்ளது, நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா. அன்றைக்கு உன் வீட்டில் வந்து தங்க வேண்டும் சொன்னாரே, உடனடியாக சந்தோஷத்தோடு இறங்கி வந்தான். அங்க நடந்த காரியம் என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 6வது வசனத்தில் இருந்து, அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். சந்தோஷத்தோட அந்த அழைப்புல அவன் கவலையெல்லாம் போச்சியா. அந்த அழைப்புல அவனுடைய தனிமையெல்லாம் அவனை விட்டு போயிருச்சுது ஐயா. அந்த அழைப்புல அவனுடைய பாவம் எல்லாம் அவனை விட்டு போய் விட்டது ஐயா. அவன் இருதயத்துக்குள்ள அளவில்லாத மகிழ்ச்சி. That's called joy of salvation. நல்ல கவனிங்க, அது ரட்சிப்பின் சந்தோஷம், அளவில்லா மகிழ்ச்சி. அந்த ஒரே வார்த்தையில அவன் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு. அந்த ஒரே வார்த்தையில தேவனோடு கூட ஒரு ஒப்புரவாகுதல் ஏற்பட்டுருச்சு. அந்த ஒரே ஒரு வார்த்தையில் அவனுக்குள்ள ரட்சிப்பு வந்துருச்சுது. A total transformation. அந்த மரத்தில் இருந்து கீழே குதிக்கும் போது ஒரு புதிய சகையுவாய் இறங்கி வருகிறான். பழைய பாவியான சகை இல்லை, பழைய ஐஸ்வர்யவான சகையும் இல்லை, மற்றவர்களால் வெறுக்கப்பட்ட ஒரு சகையும் இல்லை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதியது. Now he is a new creature. How powerful the calling of Jesus. நல்ல கவனிங்க, அந்த பழைய சகிவான் அவன் இறங்கி வந்த சந்தோஷம் இருக்காது. அவன் அதிக சந்தோஷத்தோடு அவரை கூட்டிட்டு போறான். அது சாதாரணமான ஒரு சந்தோஷம் இல்லை, அது ரட்சிப்பின் சந்தோஷம். அவன் புது மனுஷனா மாறிட்டாங்கிறத இயேசுட்ட வெளிப்படுத்துகிறான். வாசிப்போம். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். இவன் பாவியான மனுஷனிடத்தில் தங்க போறான்னு முறுமுறு அவன் காதிலே வாங்கிக்கிடல. அவங்களுடைய முறுமுறுப்பு அவன் காதிலே வாங்கிக்கிடல. அதை விட ஒரு பெரிய பொக்கிஷத்தோட போகிறான். வாசிப்போம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கியிருந்தா நாளத்தனையா கொடுக்கிறான்.
repentance. This is called repentance. The evidence of salvation. நான் ரட்சிக்கப்பட்டேன், அதில் என்ன அடையாளம் இருக்கிறது? மனமாற்றம் இருக்குதா? அதுக்கு தானே இயேசு வந்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று தானே இயேசு பிரசங்கித்தார். அந்த மனம் திரும்புதல் இவனுக்குள்ள. வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நான் யாரிடத்திலேயாவது அநியாயமாய் வாங்கியிருந்தா நாளத்தினையா கொடுக்கிறேன். அதை பற்றி தான் நான் பேசியிருக்கிறேன். மனம் திரும்புதல். ஆஸ்தியில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன் நானே, அது மனம் திரும்புதல் இல்லை, அது பரலோகத்தை சுதந்திரிக்கும் ஞானம். நல்லா கவனிங்க. When you do have repentance in your heart, automatically you will have the wisdom of God to inherit the kingdom of God. நமக்குள்ள மனம் திரும்புதல் வந்த உடனேயே பரலோக ஞானம் வர ஆரம்பிச்சிடும். அவனுக்கு ஏழையை பற்றி என்ன தெரியும்? இயேசு சொன்னாரா? அவன் இதுவரைக்கும் அவன் என்னவெல்லாம் பணம் தான். ஏன் இவன் பாவியான மனுஷன் சொன்னாங்க? He was a tax collector. வரி வசூலிக்கிறவன். அவன் லஞ்சம் வாங்கியிருக்க வேண்டும். அவன் சம்பாதிச்சதெல்லாம் அநியாயத்தில் சம்பாதிச்சிருக்க வேண்டும். அந்த பணம் வேண்டாம் ஆண்டவரே. ஆஸ்தியில பாதியை ஏழைக்கு கொடுத்துற ஆண்டவரே. யாரிடத்திலாவது அநியாயமா வாங்கியிருந்தா நாளத்திலேயே கொடுத்துடுறேன் ஐயா. இப்ப அவன்கிட்ட பூஜ்யம் தான் இருக்கும். ஏசு போதும். இந்த வார்த்தை தேவனை பிரியப்படுத்தும் பரலோக ஞானம். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ரட்சிப்புன்னு சொல்றதே தேவனோடு கூட ஒரு ஒப்புரவாகுதல் ஏற்படுகிறதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. நம்ம சத்துருவாய் இருந்த நம்மை அவருடைய இரத்தத்தில் கழுவி தேவனோடு கூட ஒப்புரவாக்கினார் என்று தான் கொலோசையர் 1:20 சொல்லுகிறது. எல்லாம் கவனிக்க வேண்டாம். நீ தேவனோடு கூட நீ இணைக்கப்பட்ட உடனேயே உனக்கு உலகம் ஆட்டோமேட்டிக்காவே வெறுத்துரும். உலக ஆசை வெறுத்துறான். ஏன்? ஏழைக்கு கொடுக்கிறேன்னு சொன்னத நான் பரலோக ஞானம்னு சொல்லுகிறேன். லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 14வது அதிகாரம் 13வது 14வது வசனங்கள். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. இயேசு சொன்னாரே ஐயா, நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக.
அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய். அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். இந்த இயேசுவினுடைய இந்த பிரசங்கத்தை ஒருவேளை அவன் கேட்டிருக்க வேண்டும். இது என் ஆண்டவர் சொன்ன காரியமாச்சே. நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பங்கு உண்டு. அது பரலோக ஞானம். ஏழைகளுக்கு உதவுகிறது பரலோக ஞானம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 22வது வசனம். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று, உனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் விட்டு தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பரலோக பொக்கிஷம். உனக்கு உண்டானது எல்லாம் வித்து தரித்திரருக்கு கொடு. ஆண்டவரே, என் ஆஸ்தியில பாதியை ஏழைக்கு கொடுத்துடுறேன், மீதி பாதி இருக்குது, நான் யாரிடத்தில அநியாயமா வாங்குற நாளத்தினையா கொடுத்துடுறேன். இயேசுவின் இந்த உபதேசத்தை அவன் கேட்டிருக்கணும். The wisdom of God. அதுல பரலோகம் இருக்கு. அது பரலோக ஞானம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 2வது வசனத்தில் இருந்து, அவன் தெய்வ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து. நல்லா கவனிக்க வேண்டும். வாசிப்போம். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும், கொர்நேலியுவே என்று அழைக்கவும், பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்தெட்டி இருக்கிறது. தர்மம் அங்க வந்து எட்டிருச்சுதுப்பா. உன் தர்மம் அங்க வந்து எட்டிருச்சுது. To please God. To please God. அவனுடைய ரட்சிப்பு சாதாரண ரட்சிப்பு இல்லை, பூரண ரட்சிப்பு. நல்லா கவனிக்க வேண்டும். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 5வது வசனத்தில் இருந்து 7 வரை. ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாயிராமல், லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாயிராமல், கஞ்சப்பட்டு கொடுக்காத. வாசிப்போம். உதார்த்தமாய் கொடுக்கப்பட்டதாய் இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. அது உதாரத்துவமா கொடுக்க வேண்டும் என்று உங்களை ஆயத்தப்படுத்த அனுப்புகிறேன். வாசிப்போம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக. அப்போ அந்த தான தர்மங்கிறது விதைக்கிறது. எப்படி வசனத்தை விதைக்கிறோமோ அதே மாதிரி தான தர்மத்தையும் விதையை விதைக்கிறதுக்கு சொல்றான். வாசிப்போம். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். யாரும் சொல்லி கொடுக்காதன்னு அர்த்தம், கட்டாயமாய் அல்ல.
9வது வசனத்திலிருந்து, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதி இருக்கிறபடியாகும். அதுல நீதி இருக்கிறது. எப்படி ஞானஸ்நானத்துல நீதி இருக்குன்னு பார்த்தோமோ, இதுலயும் நீதி இருக்கிறது. அது உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். வாசிப்போம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாய் இருக்கும் மிகுந்த உதாரண குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாவீர்கள். எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய். வாசிப்போம். இந்த தர்ம சகாயம் ஆகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்திரிப்பதனாலே சம்பூர்ண பலனுள்ளதாயும் இருக்கும். அல்ல, அவன் ஆண்டவரே என் ஆஸ்தியில ஏழைக்கு பாதி கொடுக்கிறேன்னு சொன்னா அதுல எவ்வளவு காரியம் இருக்குன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடையை பவுல் அதிகமாக செய்தவன், வாங்கி பல இடங்களில் கொண்டு போய் கொடுத்தவன். நம்ம 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தில் முதல் 4 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்த தர்ம சகாயத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கும். வறுமையில் கூட கொடுத்திருக்கிறாங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 17வது வசனம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 10வது வசனம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவ விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்ததான். ஏன் தெரியுமா? 20வது வசனம். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். சிறுமையானவர்களுக்கு தன் கைகளை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறார். 31வது வசனம். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது. அவளுடைய உதவும் கரங்கள். 28, 29. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை வாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். என கருமையான தேவஜனமே, சகையுனுடைய வாழ்க்கையில இந்த ஏழை காரியத்தை சொல்றான்னு சொன்னா, என் இயேசு சொன்ன பிரசங்கத்தை கேள்விப்பட்டிருக்க வேண்டும். இயேசுவினுடைய காரியங்களை எல்லாம் கேள்விப்பட்டுதான் ஒரு ஆவிக்குரிய தாகத்தோடு அவன் ஓடி வர்றான். எப்படிப்பட்டவ? நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ரட்சிப்பினால உண்டாகிற ஞானம்னு சொல்றது எது தேவனுக்கு பிரியமா இருக்கும்? ரட்சிப்பின் மூலம் உண்டாகிற அடுத்த பகுதி 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். ரட்சிக்கப்பட்டிருக்கியா? அது உண்மையா?
வேத வசனத்தில் உனக்கு தாகம் இருக்கும். நல்ல கவனிங்க. ரட்சிப்புல உள்ள ஞானத்துல உன்னை பெருக்குகிறதே அந்த வேத வசனம் தான். You will be developed in the wisdom of salvation through the commandments of God. நமக்கு அது தெரியாதே. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 147வது வசனத்தில் அதிகாலையில் எழுந்து சத்தமிட்டே உடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் ஆண்டவரே. அதுல தான் ஞானம் இருக்கு, அதுல தான் ஞானம் இருக்கு. பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானமே இந்த புஸ்தகத்துல தான் இருக்கு. சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 148வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். அதுதான் ரட்சிப்பு. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கீனா வேத வசனத்தில் தாகம் இருக்கும். கடமைக்கு வாசிக்கிற அனுபவம் வேற. நீ வாசிக்கலைன்னா அடி கொடுத்துருவாரோன்னு பயந்து வாசிக்கிறது. ஆனா நீ வேதத்தை வாசிக்கும் போது எதை கற்றுக்கொள்ளுகிறோம்? எதை கற்றுக்கொள்ளுகிறோம்? சங்கீதக்காரன் வேத வசனத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறான். சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 97வது வசனம், உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். உம்முடைய வேதத்துல நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். நாள் முழுவதும் அது என்னுடைய தியானம். நல்ல கவனிங்க. வசனங்கிறது வெளியே போறது இல்லை, உள்ள தங்குறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 11வது வசனம், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்க உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அது உள்ள போய் தங்கிறனா, அது நம்முடைய இருதயத்துக்குள்ள தங்கியிருக்க வேண்டாம். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், எரேமியாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 16வது வசனம், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. உம்முடைய வார்த்தை கிடைத்த உடனே அதை உட்கொண்டே. நல்ல கவனிங்க. இந்த வசனத்தை ஆவியானவர் பல வழிகளில் சொல்லிக் கொடுப்பார். சங்கீதக்காரன் அந்த கற்பனைகளின் கட்டளைகளில் நான் ஞானத்தையே பெற்றேங்கிறான். அது ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானத்தை கொடுக்கிறதா. மறுபடியும் வாசிப்போம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15 இருந்து வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே
உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க. ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க. இந்த வசனம் தான் நீ ரட்சிக்கப்பட்டங்கிறதை நிரூபிக்கும். இந்த வசனம் தான் உன் கூட கர்த்தர் இருக்கிறாருங்கிறத நிரூபிக்கும். இந்த வசனம் உனக்குள்ள எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கோ பிசாசு உன் பக்கத்துல வர முடியாது. இந்த வசனம் உன் இருதயத்துல தங்கி இருந்தா உனக்கு விரோதமா எவன் மந்திரம் செஞ்சாலும் பலிக்காது. It has got power. It has got power. It has got life. வாசிப்போம். பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். சின்ன வயசுல இருந்தே வேதத்தை வாசித்துட்டு வந்திருக்கிறான். இன் இயேசுவை மாதிரி. வாசிப்போம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. இதனுடைய in short the word teaches you many lessons and create a new life in your salvation. இந்த வேத வசனம் உன்னுடைய ரட்சிப்புல உனக்குள்ள ஒரு புதிய வாழ்க்கையை கொண்டு வந்து விடும். உடைக்கும் நொறுக்கும் உன்னை உருவாக்கிறோம். எந்த சின்ன தப்பு செய்கிறதா இருந்தாலும் அதற்கேற்ற வசனத்தை முதல்ல கொண்டு வந்துடுவாரு. அது ஏற்ற வசனத்தை கொண்டு வரும். பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீ தப்பு செய்ய முடியாது. நல்லா கவனிக்க வேண்டாம். அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளது. உன்னை சீர்திருத்திடும், உருவாக்கிறோம். இன்னைக்கு ஏன் ரட்சிக்கப்பட்டவர்களால் மாற முடியலை? வசனம் இல்லை. எத்தனை மணி நேரம் வசனம் வாசிக்கிறீங்க? ஒவ்வொரு வசனமும் கர்த்தருக்குரிய பயத்தை கொடுக்கும். அதில் தான் ஞானமே இருக்கு. சங்கீதக்காரன் ஞானத்தை அதில் தான் பெற்றானா. சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 98வது வசனத்தில் இருந்து, நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். நல்ல கவனிங்க. உங்களுடைய கற்பனைகளை கொண்டு சத்துருக்களை காட்டிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவன். இயேசுவும் 12 வயசுலேயே ஆலயத்தில் போய் அவர்களை வினாவுவார். அவர் கேட்ட கேள்வியும் அவர் கொடுத்த மாறுத்தரத்தையும் கண்டு அவர் புத்தியை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்களாம். அதைத்தான் சொல்லுகிறது. போதித்தவர்களிலும் ஞானம் உள்ளவன். வாசிப்போம். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாயிருக்கிறேன். அந்த கட்டளைகள் ஒவ்வொரு வசனமும் உன்னை உருவாக்கிறான். எல்லாம் கவனிக்க வேண்டும்.
ஒவ்வொரு வசனமும் உன்னை உருவாக்கி கொண்டு வரும். சங்கீத புஸ்தகம் 19வது சங்கீதம் 7வது வசனத்தில் இருந்து, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. ஆண்டவருடைய வேதம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியது. வாசிப்போம். கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. பேதையை, அறிவில்லாதவனை அறிவுள்ளவனா மாத்திரதான். பேதைகளை ஞானியாக்குகிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. எப்பொழுதெல்லாம் நீ உடைக்கப்பட்டிருக்கோ, நீ வேதத்தை வாசி. உன் துக்கத்தை எடுத்துறது. உடைய வார்த்தை கிடைத்த உடனே அதை உட்கொண்டு, அது என் இருதயத்துக்கு இன்பம் என்று சொன்னானே. வாசிப்போம். கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களுக்கு தெரிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலும் இருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாயிருக்கிறது. அப்படி ருசிச்சு அந்த வசனத்தை நம்ம வாசிக்கணும். அதுல உட்கார்ந்தச்சனா எந்திரிக்க மனசு வரக்கூடாது. அதுதான் ரட்சிப்பு. அதுதான் ரட்சிப்பு. வாசிப்போம். அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறார், மிகுந்த பலன் உண்டு. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறாரு, உடைய சத்தியத்தினால் அவரை பரிசுத்தமாக்க ஆண்டவரே. யோவான் 17வது அதிகாரம் 17வது வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனமே. நீ பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தத்தை அடைவ. வேதத்தை வாசிக்கிற அனுபவங்கிறது வேற, வேதத்தை தியானிக்கிற அனுபவங்கிறது வேற, வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற அனுபவங்கிறது வேற. ஆராய்ந்து பார்க்கிறதுனா என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நித்திய ஜீவனுக்கு நேர நீ வழி நடத்தப்படுவ. நீ ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் நீ ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது, இயேசுவை குறித்து எல்லா இடத்திலும் எழுதப்பட்டிருக்கும். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறதும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆராய்ந்து பார்க்கிறது உன்னை நித்திய ஜீவனுக்கு வழி நடத்துகிறது. தியானிக்கிறதுனா என்ன? சங்கீத புஸ்தகம் 1வது சங்கீதம் 2, 3, 4. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. யாரு? வேதத்தை தியானிக்கிறவன்,
அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நல்லா கவனிக்க வேண்டாம். நீ தியானிக்க நீ கனி கொடுக்கிற ஒரு மரமாய் மாறுவ. என் இயேசு கிறிஸ்து சொன்னாரே, யோவான் 15வது அதிகாரம் 8வது வசனத்தில், நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராக இருப்பீங்கன்னு சொன்னாரே. அந்த கனி கொடுக்கிற அனுபவம் நீ வேதத்தை தியானிக்க தியானிக்க தியானிக்க. வேதத்தை வாசிக்கிறதுனா என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 26வது வசனத்தில் இருந்து, பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரீ ஆகிய கந்தாகை என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும் போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். அந்த வாசிக்கிற அனுபவம் தான் அவனை ரட்சிப்புல கொண்டு முடிவு வச்சது. ஐயா, நீ வேதத்தை வாசிக்க வாசிக்க நீ ரட்சிக்கப்பட்டு விடுவாய். ரட்சிப்புக்குள் உன்னை நடத்தும். வாசிக்கிற அனுபவம், தியானிக்கிற அனுபவம், ஆராய்ந்து பார்க்கிற அனுபவம் என்று வேதத்தில் 3 அனுபவங்கள் உண்டு. நல்லா கவனிக்க வேண்டும். பிகினர்ஸ் வாசிப்பாங்க. வாசிக்க வாசிக்க நீ ரட்சிப்புக்குள் வர ஆரம்பிப்ப. அதற்கப்புறம் ஆராய்ஞ்சு பார்க்கிறது செகண்ட் ஸ்டேஜ். அந்த அனுபவம் தாண்டும் பொழுதுதான் தியானிக்கிற அனுபவத்துக்குள்ள வரும். நீ தியானிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உன்னால பாவம் செய்ய முடியாது. எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். லேவியர் ஆகமம் 20வது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அந்த கட்டளையில தான் பரிசுத்தமே இருக்கு. பரிசுத்தம் சொல்றது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லை. The Lord will teach the holiness through prayer, through meditation, through the church where you are attending. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப். எப்பொழுதுமே படிப்படியாக வந்து நீ பூர்ணத்துக்குள்ள வர வேண்டும். அந்த பூர்ண ரட்சிப்புக்குள் வந்துட்டேனா ரட்சிப்பின் ஞானம் உனக்குள்ள இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 6வது வசனம். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதின் பொக்கிஷம். நல்லா கவனிக்க வேண்டும்.
நீ ரட்சிக்கப்பட்டுட்டீனா உன்னை ஜபத்தில் நடத்துவாரு. ஐயா, நீ ஜபத்தில் உனக்கு தேவையெல்லாம் கேட்டுக்கிட்டே உன் வாழ்க்கையை ஓட்டிடாத. ஆண்டவரோட உறவாடு. தேவனோடு கூட உறவாடு. சொல்லிக் கொடுப்பாரு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களில் உத்தமனும் நீதிமானுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி? நியாயப்பிரமாணமும் கிடையாது, சத்தியமும் கிடையாது, கட்டளைகளும் கிடையாது. எப்படி ஒரு மனுஷன் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறானா? வாக்கிங் வித் காட். he must have a closer contact with God. அவன் தேவனோடு கூட உறவாடுகிற அனுபவம். அவன் ஜெப நேரத்தில் சொல்லி கொடுப்பாரு. ஜெப நேரத்தில் நீ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு பழக வேண்டும். நீ எப்படி நடக்கணுங்கிறதை சொல்லி கொடுப்பாரு. I'm not talking about the revelation or prophecy in prayer. I'm talking about the teaching of God in your prayer. What is the teaching of God in prayer? ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இதே மாதிரி தானே கர்த்தர் நோவாவுக்கு சொல்லியிருக்க வேண்டும். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது 9வது வசனங்களை வாசிக்க கேட்போம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனும் நீதிமானுமாயிருந்தான். யாருக்கு சொல்லிக் கொடுப்பார் தெரியுமா? எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டாரு. யாரு நேர்மையா வாழணும்னு விரும்புறா? லார்ட் நோஸ் த ஹார்ட். யாரு நேர்மையா வாழணும்னு விரும்புறா அவங்கள பார்த்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. இப்படி நடந்துக்கோ, இப்படி நடந்துக்கோ. ஆண்டவர் எதிர்பார்க்கிற உண்மை என்ன நமக்கு தெரியாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற விசுவாசம் என்ன நமக்கு தெரியாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் என்ன நமக்கு தெரியாது. சொல்லிக் கொடுப்பாரு. உன் ஜபத்தில் சொல்லிக் கொடுப்பாரு. உனக்கு சொல்லிக் கொடுக்கலையா? உனக்கும் ஆண்டவருக்கு அடியில் ஏதோ மனஸ்தாபம் இருக்கு, சரி பண்ணு. நல்லா கவனிக்க வேண்டும். வேதத்தை படின்னு சொன்னது அவர் தான். என் வேதத்தை முடிக்காம எந்த புத்தகத்தையும் வாசிக்காதுன்னு சொன்னாரு. வாசிக்க உட்கார்ந்த ஐயா 30 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் என்னால் நிறுத்த முடியல. எத்தனையோ பைபிள் முடிச்சிட்டேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, வசனத்தின் மூலமா சொல்லிக் கொடுப்பாரு. உபாகமம் 4வது அதிகாரம் 5வது 6வது வசனங்கள். நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கைக்கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். ஆகையால் அவைகளை கைக்கொண்டு நடவுங்கள். அவைகளை கைக்கொண்டு நடவுங்கள். ஜனங்களின் கண்களுக்கு
முன்பாகவும் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாய் இருக்கும். அதுதான் ஞானம். அதுதான் ஞானம். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அல்லேலூயா.